இந்த ஃபுல் சர்க்குலர் பலோசோ பேண்ட்டோட கால்குலேஷன் பார்க்கலாமா? போன வீடியோவில் இந்த பேண்ட்டுக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளோ மீட்டர் துணி தேவை அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் இதோட கால்குலேஷன் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். போன வீடியோட லிங்க்கு கீழே அட்டாச் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு லென்த்தும் ஹிப்பும். ஓகே, இப்போ லென்த் எடுத்துக்கணும். லென்த் எங்கேருந்து எடுக்கணும்னா நம்ம பாவாடை கட்டுவோம்ல அந்த இடத்துலேருந்து எடுக்கிறது தான் லென்த்து. அடுத்து ஹிப்பு, இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கணும். இடுப்பு சுற்றளவுமே நம்ம அந்த பாவாடை கட்டுவோம்ல அதை சுற்றி எடுக்கிறது தான் இடுப்பு சுற்றளவு. இது நான் வந்து 4 ஃபோல்டு போடுறதோட வரைபடம் வரைஞ்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஹிப் ரவுண்டு அது கூட நம்ம 4 இன்ச்சை ப்ளஸ் பண்ணிக்கணும். எதுக்குன்னா சீம் அலவன்ஸுக்காக, ஈஸ் சீம் அலவன்ஸ் சேர்த்து நம்ம ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்தால் 40 கிடைக்குது. இந்த 40 வந்த ஆன்சரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை, அதுதான் நம்மளோட இடுப்பு சுற்றளவு. ஓகேவா? இங்கே ஹிப்புக்கு மார்க் பண்ணுவோம்ல, 4 ஃபோல்டுக்கு மார்க் பண்ணுவோம்ல அது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிராச் லென்த்னா என்ன? கிராச் லென்த்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் தான் கிராச் லென்த்து. இந்த 4 ஃபோல்டில் எங்கே வரும்னா இப்படி சைடில் இப்படி வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு லென்த்தோட கால்குலேஷன் என்னென்னா, இப்போ உங்களோட டோட்டல் லென்த்து கூட 1.5 நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டாட் வச்சுருக்கேன், அதை மைண்ட் பண்ணாதீங்க. உங்களோட லென்த்து -1.5 பண்ணுனா வர ஆன்சரு 34.5 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 34.5 கூட +1 பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா நமக்கு கீழே இங்கே மடக்கி அடிப்போம்ல, காலில் கீழே மடக்கி அடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். அப்போ எவ்வளோ வரும்? 35.5 வரும். ஓகே, 35.5 வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பெல்ட்டுக்கு வந்து நம்ம 3 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணுவோம், அப்போ தான் நாடாவோ இல்லை எலாஸ்டிக்கோ உள்ளே விட்டு கோர்க்க முடியும். அது எப்படின்னா, இதோ இந்த மாதிரி நம்ம இங்கே கீழே மடக்கியிருக்கோமா, இந்த மாதிரி பெல்ட்டுக்கு மடக்கியிருக்கோமா, இது டபுளாக தானே நம்ம மடக்கியிருக்கோம். அதுக்காக தான் நான் இங்கே 3 இன்ச்சாக எடுத்துக்கிட்டு அதை டபுள் ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இதுதான் பெல்ட்டு. ஓகேவா? சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் சரியாக தெரியல காமிங்க அப்படின்னு. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணேன்னா, இது வந்து டூப்ளிகேட் டியூலிப் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிசைன் நான் பண்ணிட்டு பாம்பாங் ஃபிட் பண்ணியிருக்கேன். இது பாம்பாங் ஃபிட் பண்ண பிறகு இந்த இடம் எனக்கு ரொம்ப கேப்பாக ஒரு மாதிரியா ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் பீட்ஸ் கொடுத்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.